யார் தான் கூப்பிட்டாங்களோ மன்னர் தளபதி. தளபதி அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எப்பவுமே பேப்பர் சென்ட் என்ன மேட்ரு என்ன அடுத்து 70 தளபதி 70 தான் வந்திருக்கா ஸ்கிரிப்ட். என்ன புரியலையே எனக்கு. 26 தேர்தல் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அடுத்த ஸ்கிரிப்ட் கேட்டுனுக்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அவர் இருக்கார்ல ஆளுநர். ஆமாம்மா. அவர் வந்து தேநீர் விருந்துக்கு வந்து உன்னை அழைப்பு விடுத்திருக்காரு. நான் போகலாமா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஓ போல ஐயோ என்ன முன்ன பின்ன டீ காஃபிலாம் குடிச்சதே இல்லையா? அவ்வளோ பெரிய ஆளுநர் அவரே நம்மளை கூப்பிட்டுருக்காரு. நம்ம போகாமல் இருந்தால் மரியாதை இருக்குமா? பாரு நீ இன்னும் ஆக்டராக தான் இருக்க. அரசியல்வாதியாக மாறி தொலை கொஞ்சமாதும். அப்படியே ஆலயம் மூஞ்சியம் பாரு. முதல்ல அரசியலில் ஒரு விஷயத்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்கன்னா உடனே பதில் சொல்லக்கூடாது. கழித்து தான் பதில் சொல்லணும். எதுக்கு உடனே பதில் சொல்லணுமோ அதுக்கு பதில் சொல்லாத. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஏன்னா பாட்டியில் 4-5 பொண்ணுங்க இருக்கும். அதனால் எல்லாமே இப்படி வெளிப்படையே உடைக்கக்கூடாதுல்ல சிலசே. நான் உடைக்கும் எவ்வளோ பிரச்சனை உன்னால். அவன் வந்து தளபதி 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 அப்படின்னுங்கிறான். ஏன் நந்தியாக இருக்கும் நண்பனாக இருக்கும். ஏதாவது பேச வச்சிடாதே. முதல்ல சொல்கிறத கேளு. ஃபஸ்ட்டு வந்து யார் யார் போகிறாங்கோ யார் யார் போகல, எந்த கட்சி வந்து கலந்துக்குது எந்த கட்சி கலந்துக்கல அப்படின்னு பாரு. அதுக்கப்புறம் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிப்போம். சரியா? அங்கே பார் யார் யார் போகிறாங்கன்னு காட்டுவாங்க பாரு. பார் பார் சன் கட்சி போகல பார்த்தியா? அவனுக்கெல்லாம் அவ்வளோ கௌரவம் பார்த்தியா இல்லையா? கொஞ்சமாவது கற்றுக்கோ அரசியல் அந்த பக்கம். என்ன சன் கட்சி போகல. அடுத்தது பூ கட்சி ஒரு கேங்காக போதா? அப்போ போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸு வரோம். ஏற்கனவே வந்து நீ அவங்க சொல்லி திருவி விட்டு தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ வெளிப்படையாக உட்காந்து டீ காஃபிலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கேன். எவனா ஒருத்தன் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஒருத்தன் கத்தினுக்கிறான் பற்றியா மக்களே அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. உன்னையும் பார்த்துக்கலாம் போ. இன்னொருத்தர் யார் வராங்கன்னு பாரு இலக்கட்சியும் போயிடுச்சு. ஸோ நம்ம போகலாமா வேணாமான்னு ஃபஸ்ட்டு யோசிப்போம். அதுக்கப்புறமா முடிவெடுப்போம். ஓகேவா? எப்படி போகலாம் பிளான் பண்ணி ஒரு பக்கம் அந்த மாதிரி. அவர் வராருன்னா அந்த இடத்துல இவங்க கூட பேசக்கூடாது அவங்க கூட பேசக்கூடாது அந்த டீமோட அப்படி பண்ணணும். பண்ணலாம் இப்போது ஏதாவது இன்னுமா யோசனை இருக்க? ஆமாம் தளபதி, உங்களுக்கு சேஃப்டியாக உங்களை கூப்பிட்டு போகணும். அதுக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி கிளம்பலாம் சொல்லு. போகலான்றீங்களா? அப்போ போயிடலாம். கன்ஃபார்ம் தளபதி? கன்ஃபார்ம் போயிடலாம். சரி இருங்க உடனே நான் சொல்லிடுறேன். சொல்லு கன்ஃபார்ம். ஹலோ ஜி. நம்ம தளபதி ஆத்தாகே. ஓகே சொல்லிட்டேன் தளபதி. ஓகே டேய் ரெடி பண்ணுறேன், எல்லாமே ரெடி பண்ணுறேன். டேய் கார் ரெடி பண்ணி ஏசிலாம் போட்டு வச்சுரு. அவ்வளோதான், ஃபன்னு தான் இன்றைக்கி. மறுபடியும் தலைவன் வெளியே வர போகிறான். மொத்த மீடியா ஃபுல்லாக வந்து என் தலைவன் மேலே தான் ஃபோக்கஸ் வைக்க போகுது. ஸோ வெறித்தனம் தான். அவ்வளோதான் தளபதி மாசுங்க எப்போ பார்த்தாலும். தளபதி சரி, அது எந்த டேட் சொன்னாரு? அந்த டேட் தான். அந்த டைமில் தான் எல்லாருமே ஒன்றா உட்காராங்களா அந்த டேட். ஆமாம். என்ன தளபதி ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வந்துடலாம். அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான மீட்டிங். பைத்தியம் இப்போ தானே கேட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ தான் ஃபோனு சார் வராரு சார் ஜி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பயமாக்குது எனக்கு. உன்னை வச்சு எப்படி அரசியல் பண்ண போகிறேன்னு தெரியல. சொன்னேன் அரசியல் இதெல்லாம் சாதாரணங்க. அதெல்லாம் கேன்சல் பண்ணு சரியா? அண்ணனுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது சரியா? போயிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. மீட்டிங் நான் போயே ஆகும் சரியா? இந்த மீட்டிங் முக்கியம். ஐயோ சொல்லிட்டேன். ஐயோ அவன் இது அந்த பெஞ்சு என்னென்ன பேச போகுதுன்ற வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு சொல்கிறாங்கய்யா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன்சல் பண்ண சொல்ல அடுத்த பார்த்துக்கலாம் சரியா? யாருங்க இந்த ஆள்? அவ்வளோதான் 2026
ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஓரமாக உட்காந்து போகிறான். அவர் மாதிரி தான் ஆக போகிறான்னு தெரியுது. இவனை வச்சுக்கின்னு என்னத்த பண்ணி தொலைது. பேசாமல் நம்ம ஒயின் ஷாப்பே ஓப்பன் பண்ணிவிடுவோமா? இது தளபதி எங்கே போகிறீங்கன்னு தெரில, எப்போ வரீங்கன்னு தெரில, நான் எதுக்கு இங்கே இருக்கிறேன்னோ எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா மட்டும் என்னை அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு நீ வந்து நின்று மாஸ்க் காமிச்சிட்டு போயிடறனால எப்போ தெரியுது சொல்லு. கையடியா இப்போ நான் கருமத்தை கொண்டு வந்துட்டுருக்கிறேன். தாவைக்காவோட அடுத்த சந்ததியை நீ தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு வேணாம், அந்த அடுத்த சந்ததிலாம் வேணாம். எனக்கு இந்த சந்ததியில் ஏதாவது பண்ணி விடு. அதை விடு. 1000 சொல்லு. அவர் உன்னை முன்னாள் ஃப்ரெண்டு தானே அவர் ஏகே? ஆமாம். பயங்கரமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. கேள்விப்பட்டியா? அப்போ உடனே விஷ் பண்ண போய் நம்ம சார்பில் எங்கே பாரு எல்லா அரசியல் தலைவர்களும் விஷ் பண்ணிட்டாங்க, எல்லா நடிகர்களும் விஷ் பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும்தான் பாக்கி. போன வாட்டி அந்த கார் ரேஸுக்கு ஒன்று பண்ணல, நம்மளோட அந்த அஃபிஷியல் பேஜிலேருந்து ஒன்று சும்மா ஒரு ஒப்புகை சம்மானுக்கு அந்த விஷயம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹார்ட்ஃபுல்லாக மனசார விஷ் பண்ணு. எப்படி மனசார விஷ் பண்ண, புரியுதா? செம மாதம் அந்த ஆள். கொஞ்சம் ஒரு 2 வருஷம் தான் படம் எடுக்கிறாரு. சில பேர்லாம் 6 மாதம்லாம் படம் எடுத்து ஹிட் பண்ணி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு இங்கெல்லாம் சொல்லியிருந்தாலுமே கூட பாருங்களேன், ஒரு படத்துக்கு 2 வருஷம் 6 அமர ஒரு நல்ல படமோ குவாலிட்டியான ஒரு படத்தை கொடுத்துறாரு. அதுதான் நானும் கேட்குறேன். இப்போ நீ நடிகனா அரசியல்வாதியா? மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வர இந்த கலவை சோடா ஊத்துனியா மூஞ்சி ஆலிம்பர். அதனால் விஷ் பண்ணிட்டு பண்ணணுமாவா? யோ, இப்போ நீ அரசியல் தலைவரியா? அவனுக்குள்ள இந்த ஈகோலாம் இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லாத அவனுக்கெல்லாம் விஷ் பண்ண. எங்கள் அண்ணன் சைமன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 3 நாள் முன்னாடி அசியசியமாக கழுவினிருந்தார் இவரை. அவருக்கெல்லாம் வந்து விஷ் பண்ணுற. அது அரசியல், அது வேற டிபார்ட்மெண்ட். இப்போ என்ன பண்ண போகிற? விஷ் பண்ணுறியா இல்லையா? ஒருவேளை அவங்க டீமா நீ? அவர் டைலாகே பேசுகிற. ஒருவேளை அவங்க டீமா நீ? ஏதோ ஆக போகிற. உன்னையோ எங்கன்னா வச்சு கழுவி ஊற்ற போகிறாங்க. ஒன்றும் இல்லை, சரி பார்த்துக்கலாம். நாம் பார்க்காத இதுவா சொல்லு? எத்தனை படம் பண்ணியிருக்கோம், எத்தனை அரசியல் சீன் பண்ணியிருக்கோம், எத்தனை அரசியல் டைலாக்காக பேசியிருக்கோம். இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. எதுவாக இருந்தாலும் துணிந்து செயல்படுவோம். தவர் மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாற்ற முடியாது, புரியுதா? நான் உன் கூட இருந்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், புரியுதா? சும்மா நம்மக்கிட்ட வந்து அந்த புரட்சி செய்வோம் மக்களுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா வசனம்லாம் என்கிட்ட செல்லுபடியாக தளபதி. இப்போ பண்ணுறீங்களா இல்லையா? விஷ் பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ தான் வந்து உங்களை 4 பேர் மதிப்பாயெல்லாம் கார் டூ அப்படின்னு துப்பிடுவான். விஷ் பண்ணி தொலைங்க. இதை நான் வந்து உங்களோட வெல்விஷராக சொல்ல, கட்சியோட ஒரு 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 அந்த ஒரு பதவியில் சொல்கிறேன். அந்த பதவியா? இந்த பதவியோட சேர் எங்கே இருக்கு? நீங்கள் தான் கொடுக்கணும். இங்கே இருக்கு, போய் பார்ப்போம். யோ, விஷ் பண்ணியா? அதெல்லாம் நான்டா. விஷ் பண்ணுமா வேணாவா, என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாம் நான் முடிவு எடுக்கணும். நீ யாரா சொல்லிக்கிற? நீ ஏன் முடிவு பண்ணுற? நீ ஏன் பண்ணுற? அப்போ நான் யாரா? கூல் தலைவன் தானே? ஆமாம். மனசாட்சி தொட்டு சொல்லு. தலைவனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணியா? ஒரு போஸ்டர் ஒன்று வேறு ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த செல்ஃபி. அது அட்லி படத்தில் இருந்த போஸ்டரு. அட்லியே எப்பேற்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவரோட இதுலேருந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கீங்க. யோ ஹெச்வி ரத்தே, லவ் யூயா. என்ன பட்டி டிங்கரிங் பார்க்குற வேலை தான். ஓகே, அப்போ பகவந்த் கேசரி தான் படம். புது படம் எதுவும் இல்லை. கூட ஹிட்டாகுதான் இல்லை. படம்லாம் ஹிட் ஆகிடும். 2026 டவுட், கன்ஃபார்ம் டவுட். இப்படிலாம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். 2 தெரு கூட உங்கள் இது பேசாமல் நான் இப்போ பேசாமல் ஒயின் ஷாப்பே பார்த்துனுக்கிறேன். போயா, சும்மா கடுப்பு ஏற்றுனுக்கிறேன். எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுமா? இவர் சும்மா நின்று மைக்கை பேசிட்டு ஓன்னொன்னே எல்லாருமே இவரை ஃபோக்கஸ் பண்ணிவிடும். அப்போ நாங்களாம் இதுக்கு சரி போவா. தளபதியே என்ன போன்ட்டீங்க? நான்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான்லாம் இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஆமாம். இப்போ என்ன சொல்கிறீங்க? மிஸ் பண்ண முடியுமா முடியாதா? இன்னொருத்தண்டா பார்க்குறியா? இப்போ விஜயோட ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்கிற பார்க்குறியா? அன்னைக்கு பார்த்தால
இன்னைக்கு மாநாட்டில் எத்தனை பேர் வந்துருக்குன்னு? சரி எனக்கு அந்த அந்த விஷயம்லாம் வேணாம். விஷ் பண்ணுவியா மாட்டியா? மாட்டேன்டா. நீ இவ்வளோ சொல்லிட்டு அப்புறம் நான் விஷ் பண்ணேன்னா என்ன அந்த என்னைக்குன்னா உன்னை தான் காரி துப்புவாங்க. நான் போய் இருக்கிற வேலையாவது செய்கிறேன். வேறு ஏதாவது மீட்டிங் இல்லையா இன்னைக்கு? வேறு மீட்டிங் போய் தொல்லை. டேய் நம்பாதீங்க அடி இருந்தாலாம். இவனை எங்கே வச்சு செய்யணுமோ அங்கே வச்சு செய்கிறோம் பாருங்க. ஒரே டென்ஷன். இந்த ஆள் கட்சியில் ஏன் தான் நான் சேர்ந்தேன்னு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி சை பேசாமல் அந்த கட்சியில் பேசாமல் சேர்ந்துட்டு இருக்கோம் போல. இது கண்டிப்பாக டென்ஷன். இங்கேனா வேலை உங்களுக்கு? அதான் வந்துட்டல. என்ன இதுக்கு? அதான் அவ்வளோ இதில் போன்னு அனுப்பி விட்டீங்களே. சரி ஓகே ஃபைன். சரி விடு. இப்போ என்ன கன்றாவிங்க வந்து தொலைஞ்சிக்கிறேன் சொன்னதை நான் ஃபீல் பண்ணேன். சரி நாளைக்கு ஒரு கட்சி மீட்டிங் வச்சு யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கலாம் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். உண்மையா? ஆமாம் சத்தியமா? சத்தியமா. இந்த பாரு அப்புறமா அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் விக்கு பறந்துடும். மீட்டிங் தானே? கண்டிப்பாக மீட்டிங் தானே? கண்டிப்பாக மீட்டிங் சார். எல்லாருக்கும் முக்கியமானவர்களுக்கெல்லாம் பதவி. முக்கியமானவங்களுக்குலாம் பதவி இருக்குது. நாளைக்கு வந்துடுங்க. உண்மையாலே பதவி பதவி இதுக்கு தானே அழிஞ்சிட்டு இருந்த இத்தனை நாளாக. ஆண்டவா போடு போடு ஜாலி. பதவி தர போறான்னு இருக்காங்க. ரே சந்தோஷதா. பதவி அந்த படத்தில் பண்ணியிருப்பீங்க. நீ என்ன விட நல்லா பண்ணுறப்பா. நல்லா பண்ணுற. சரி. ஓ இதான் நம்ம மீட்டிங் யார் யாருக்கு முக்கியமானவங்க எல்லாருமே தளபதி முக்கியமான எல்லாருமே வந்திருக்காங்க. முக்கியமான எல்லாருமா? எல்லாருமே. சரி நல்லது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதவி எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இன்னிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என் மூளைக்கு தோணுச்சு. இருக்கா? நிறையவே இருக்கு தளபதி. சரி தம்பி அந்த லிஸ்ட் எடுத்துனோம். ஓகே அத்தனை பேர் இருக்காங்க. பரவாயில்ல 200 பேருக்கு மேலே தான் போகிறாங்கப்பா. சரி தளபதி அந்த ரெண்டாவதா? சரி லசி இந்த வெளியேறு. என்ன அங்கே வெளியே நின்று நான் கூப்பிடுறேன். அடுத்தது உண்மையில வெளியே பட வெளியே நில்லு. சரி இந்த இடத்துக்கு இந்த பதவிக்கு இவர் தான், அந்த இடத்துக்கு அந்த பதவிக்கு அவர் தான். டேய் இன்னும் போல நீ டேய் கேட்டு லாக் பண்ணுறா. கேட் தளபதி நானும் வரேன். தளபதி ஓவர பேசுவேன். 2 நாள் காய வச்சாதான் அடங்குவான். அதான் சரி. என்ன என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லை அதான் கூப்பிட்டேன். அப்போ பதவி எனக்கு இல்லையா? ஜெய் தாவைக்காவோட தலைவரோட அசிஸ்டன்ட்ரா நீ. உனக்கு எதுக்குற பதவி? அசிஸ்டண்டா? இரு வீடியோலாம் லீக் பண்ணிடுறேன். சரி எல்லாம் நான் லீக் பண்ணி விட்டுறேன். இல்லை அந்த கட்சிக்காரனை குத்து விட்டுறேன். எனக்கு பதவி தர மாட்டேன்ற நாயா பேயா இவன் வரான்னு சொல்லிட்டு பரந்தூரில் ஒரு ஜம்பெல்லாம் ஒன்று பண்ணங்க. இங்கே இடுப்பு புச்சிக்கிச்சிங்க. இங்கே அப்போ கூட கல் நெஞ்சக்காரன் இது தூக்கி கூட உள்ள என்ன இவர் பாட்டுன்னு வேன்ல அது துப்பு அது வாயில என்ன அது ஆவணா ஆனான்றது. சரி பதவி தர முடியுமா முடியாதா? தரேன்டா இப்போ இல்லை கொஞ்ச நாள் போட்டோம் சரியா?
ஏய் முட்டா பயலுகளா, பதவி குத்தம் எவனும் ஜெயிக்க போதில்லை 2026 அவள் தான் தான். எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுறீங்கன்னு நிம்பில்லே கேட்டல. மீட்டிங் எங்கேயும் போலையா? கார் ரெடி பண்ணிட்டா? உனக்கு நான் அசிஸ்டன்ட் கிடையாது, 2 MA நான். 2 MA தான். ஆக்சுவலி படிப்ஸில் பார்த்தோன்னா ஒரு MA தான் கேள்விப்பட்டேன். அந்த 2 MAவும் சேர்த்து படி. இதுதான் காலத்தில் காலேஜ் போனோன்றது. வந்துட்டாரு நாலேஜ் தீர்ப்புன்னு. நாம் பார்க்காத காலேஜா படத்தில் 2 MA அது முதல்ல சொல்லு. நான் சரி லஸ்ஸி டே நமக்குள்ள என்ன இதெல்லாம் அடுத்த நல்ல இடத்துல நல்ல பதிவு கொடுக்குறேன். சரியா? அடுத்த நல்ல இடம் எனக்கு தெரிஞ்சு சினிமா தான். நல்ல இடத்துல போயிடு. 70, 71, 72 கரெக்டாக இருக்கும். எவனும் நம்பாதீங்க இந்த ஆள். புரிதா? கரெக்டா தளபதி? நம்ம இப்போவே போய் விபி கிட்ட ஒரு சைன் வாங்கிடுறேன், லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஒரு சைன் வாங்கிடுறேன். அதெல்லாம் முடிச்சு விட்ருவோம். வாங்க. என்ன லுக்கு? தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.